ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் த சேம். நிறைய பேருக்கு வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, நோய் நொடிகள் வந்துட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிக்காயிட்டே இருக்காங்க குழந்தைங்க, இல்லை உடம்புக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஆஞ்சநேயர் கோயில் இல்லை காளி கோயில் அங்கே போயிட்டு அங்கே குங்குமம் தருவாங்க, ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் தருவாங்க, இல்லை ஏதாவது தருவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கருமஞ்சளை நல்லா இந்த மஞ்சள் இழைக்கிற மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கல் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வச்சு நல்லா இழைச்சிட்டு அதோடு இந்த குங்குமத்தை கலந்து முன்வாசல் பின்வாசல் அப்புறம் இந்த ஜன்னல் எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஸ்வஸ்திக் வரையணும் அதோட சேர்த்து. ஸோ என்ன பண்ணுறோம், காளி கோயில் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலேருந்து குங்குமமோ மஞ்சளோ எது கிடைச்சிக்குதோ, மஞ்சள் கிடைச்சாலும் ஓகே, குங்குமம் கிடைச்சாலும் ஓகே, இல்லை சந்தனம் தான் தருவாங்க அப்படின்னா அதுவும் ஓகே, செந்தூரம் இருக்கா அதுவும் வாங்க ஓகே, ஏதானு ஒன்று அவங்க கிட்டேருந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த கருமஞ்சளை நல்லா குழைக்கணும். குழைச்சி நல்லா இழைச்சி ஒரு ஒரு பதமாக வரும் இல்லையா, அதில் இந்த குங்குமத்தை எல்லாம் சேர்த்து நல்லா குழைச்சி ஒரு கொஞ்சம் அது நல்லா வர்ற வரைக்கும் நம்ம எப்படி சந்தனம் போட்டு கதவுக்கெல்லாம் இடுவோம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அழகாக ஸ்வஸ்திக் வரைங்க. ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு எங்கெல்லாம் வரையணும், பின்வாசல்லேருந்து பின்வாசல்லையும் வரையணும், முன்வாசலில் வரையணும், ஜன்னல் கதவு, உங்கள் பெட்ரூம் கதவு, எங்கெல்லாம் கதவு இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைங்க. உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது ஒரு அஃபெக்ட்னால, வேறு ஏதாவது ஒரு தீய சக்தினால உங்களுக்கு உடம்பு உபாதைகள் வருந்ததுன்னா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். கந்திருஷ்டினால் வர்றது இதுலேருந்து, அது கந்திருஷ்டினால் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா, ஸோ அதுவும் இதில் சரியாயிடும். இல்லை ஒரு தீய சக்தி வந்து வந்து போகுது, இல்லை வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கணும் அப்படின்னா அதுவும் இதில் போகும். இல்லை ஏன்னா மஞ்சளுக்கே ஒரு இது கடவுள் ஆன்மீகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிருமிகள் நாசனம் பண்ணுறதுல இருக்குது. குங்குமத்துலேயோ இல்லை மஞ்சள்லேயோ இல்லை சந்தனத்துலேயோ அதுக்கான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இந்த கெட்டது இந்த கிருமிகள்லாம் உள்ளே வராமல் காப்பாற்றும் இல்லையா. அதோடு சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சுபமாக ஒரு ஸ்வஸ்திக் போட்டோன்னா உடல் உபாதைகள் நோய் நொடிகள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான விஷயம். இதுக்கு ஒரு நாள் கிழமை எல்லாம் எதுவுமே கிடையாது, இன்றைக்கி தான் செய்யணும் அன்றைக்கி தான் செய்யணும், வளர்பிறை தேய்பிறை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல டைமாக பார்த்து உங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். இந்த எல்லா இடத்துலையும் பண்ணி வைங்க. அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட இதை மாற்றலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லையா, உங்களுக்கு பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் ஆனால் ஜாஸ்தி. ஸோ பண்ணி பார்த்துட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.